சிஸ்டர் ரூத் ஜெயஸ்ரீ முதல் தடவையாக சிஸ்டர் ரூத் ஜெயஸ்ரீ கலந்து கொண்டிருக்கிறார். சங்கம வானொலியின் சார்பாக அவர் ஆசிர்வதிக்கிறோம். லைன்ல நின்று உறங்க சிஸ்டர், நான் மீண்டும் உங்களை அழைக்கிறேன். இப்பொழுது நாங்கள் 2வது செய்தி கொடுக்க போறோம். 2வது செய்தி பாஸ்டர் சைமன் ஸ்டான்லி. அவர் இந்தியாவில் இருந்து இப்பொழுது தெச்சொல்லம் மானிப்பா யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார். அவரை நாங்கள் அழைக்க போறோம். முதல் தடவையாக அவர் வந்து பிரைஸ் லார்ட் பாஸ்டர். ஒரு நிமிஷம் Praise the Lord. பிரைஸ் லார்ட் Praise the பாஸ்டர். Lord. Praise the Lord. Praise the Lord. பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே முதல் தடவையாக இந்த சங்கம வானொலியும் நித்திய வெளிச்ச சார்பத்திலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் சார்பிலும் 210 நாடுகளில் 2000 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிற அவரசாரம் உங்களை வருக வருக என்று உங்களை வரவேற்கிறேன். இப்பொழுது உங்களுக்கு சில இன்ட்ரடக்ஷன் கொடுத்துவிட்டு செய்தியை தொடருங்கள். உங்களுக்கு 30 நிமிடம் தாழ்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் சைமன் ஸ்டான்லி. இந்திய தேசத்தில் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நான் வசிக்கிறேன். அப்போஸ்தலிக் ஃபெய்த் மிஷன் என்கிற திருச்சபையில் போதகராக நான் இருக்கிறேன். என்னுடைய தகப்பனார் பாஸ்டர் தேவன்பு 50 வருடங்களுக்கும் மேலாக எங்கள் பட்டணத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். ஒரு ஊழியக்காரன் மகனாயிருக்கிற நான் கர்த்தருடைய அழைப்பின் பேரிலும் தேவனுடைய தரிசனத்தின் பேரிலும் தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை, திருச்சபை ஊழியத்தை நான் செய்து கொண்டு வருகிறேன். 2020 வருடத்தின் துவக்கத்தில் கர்த்தர் எனக்கு சங்கீதம் 85 6ஆம் வசனத்தை மையப்படுத்தி, உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்கிற வார்த்தையை கர்த்தர் என் இருதயத்தில் தந்து திரும்பவும் உயிர்ப்பியும் என்கிற தரிசன ஊழியத்தை என் கையில் கொடுத்தார். அப்பொழுது ஆண்டவரிடத்துல கேட்டேன், இந்த ஊழியத்தை செய்வதற்கு எத்தனையோ நபர்கள் இருக்கும் பொழுது ஏன் ஆண்டவரை என்னை தேடி இந்த வார்த்தையை நீ தருகிறீர், இந்த தரிசனத்தை தருகிறீர் என்று கேட்ட பொழுது, உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் ஜனங்களுக்குள், குறிப்பாக தேவனை அறிந்த ஜனங்களுக்குள் ஆவிக்குரிய உயிர்மீட்சியை, எழுப்புதலை கொண்டு வருவதற்கு நான் உன்னை பயன்படுத்துவேன் என்று கர்த்தர் எங்களுக்கு வாக்குரைத்தார். அந்த தரிசனத்தின் ஊடாக நாங்கள் செயல்பட்டு கொண்டு வருகிறோம். அப்படி அந்த தரிசனத்தின் ஊடாக வாலிபர்கள் மத்தியில், ஊழியர்கள் மத்தியில், ஊழியருடைய மனைவியர் மத்தியில், தேவ ஜனங்களுக்கு உயிர்மீட்சி கூட்டங்களை, அபிஷேக விடுதலை முகாமையும் நடத்தி தேவனுடைய தரிசனத்துக்கும் தேவ திட்டத்திற்கும் அவர்களை முடுக்கி விடுவதை, தேவனுடைய சிந்தையை, தேவனுடைய இருதயத்தின் பாரத்தை தேவ ஜனங்களுக்குள் கடத்திவிடவும், ஆதி அப்போஸ்தல அடிச்சுவடுகளுக்கு தேவ சபையையும் தேவ ஊழியர்களையும் திருப்பி விடவும் கர்த்தர் எங்களை பயன்படுத்தி கொண்டு வருகிறார். அதன் விளைவாக நான் இலங்கை தேசத்தில் ஜாஃப்னா பகுதியில் இன்று இருந்து உங்கள் மத்தியிலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் இந்த தரிசனத்தின் அடிப்படையில் என்னை தேசங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார். முதல் முறையாக நாங்கள் வெளி தேசத்திற்கு வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யபடி வந்திருக்கிறோம். அந்த நிலையில் எங்களுக்கு கடந்த நாட்டிலே அழைப்பு வந்தது. இப்படியாக எங்கள் மத்தியில் வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியுமா என்று கனத்துக்குரிய அன்பு சகோதரர் அவர்கள் எங்களை வேண்டிக் கொண்ட பொழுது தேவன் நம்முடைய தரிசனத்தை நிறைவேற்றுகிறார். உலகம் எங்கும் இருக்கிற தமிழ் ஜனங்களுக்குள் தேவன் கொண்டு போவதற்கு கர்த்தர் காரியத்தை துவங்கிவிட்டார் என்கிற சந்தோஷத்தோடு கூட உங்கள் மத்தியிலே நான் வந்து நிற்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். நம்மை பலப்படுத்தி, அவர் சீர்படுத்தி, நிலைநிறுத்தி நம்மை மகிழ பண்ணுவாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
இந்த நாளிலும் கூட ஒரு முக்கியமான காரியத்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படி நான் விரும்புகிறேன். ஆண்டவர் என் இருதயத்தை பாரப்படுத்தின காரியத்தை மாத்திரம் உங்கள் மத்தியில் நான் வைக்க கடமைப்பட்டவனாய் இருக்கிறேன். கதை நல்லவன். தேவ ஜனங்கள் தேவனை விட்டு தூரம் போகும் பொழுதெல்லாம் தேவன் கடுமையான முடிவுகளை தேவ ஜனங்களுக்காக எடுக்கிறார். ஆபிரகாமின் நாட்களில் கர்த்தர் தெளிவாக சொன்னார். ஆபிரகாமை பார்த்து தீர்க்க தரிசனமாக சொன்னார், உன் ஜனத்தை நான் வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குரைத்தார். அப்படி வாக்குரைத்து அவர்கள் சிறையிருப்பில் இருப்பார்கள். எகிப்தில் 400 வருடங்கள் சிறையிருப்பில் இருப்பார்கள். அதற்கு பிற்பாடு அவர்கள் புறப்பட்டு அவர்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பி வருவார்கள் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். அந்த வாக்கு பண்ணின வார்த்தையின் பிரகாரம் தீர்க்க தரிசன நிறைவேறுதலாக யோசேப்பின் அறியாத ஒரு பார்வோன் வந்த பொழுது கிட்டத்தட்ட எகிப்திலே ஜனங்கள் அடிமைகளாக 400 வருடங்களுக்கு மேலாக அடிமைத்தனத்தில் அவர்கள் இருந்தார்கள். அப்படி அடிமைத்தனத்தில் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் தேவனை நோக்கி முறையிட்ட பொழுது மோசே என்கிற ஒரு தலைவனை, இரட்சகனை எழுப்பி மோசேயின் மூலமாக கர்த்தர் மிக மகிமையான காரியங்களை செய்து அதன் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்திற்குள் அவர்களை கொண்டு போனார் என்று சொல்வதை விட அவர்களின் சந்ததியை கர்த்தர் கொண்டு போய் சேர்த்தார். அந்த பழைய கூட்டத்தில் யோசுவாவும் காலேபும் தவிர வனாந்தரத்தில் பிறந்த அந்த ஒரு புதிய தலைமுறையை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் கொண்டு போய் சேர்த்தார். அப்படி அவர்கள் வாழ்ந்த காலத்தில், அப்படி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் வாழ்ந்த காலகட்டத்தில் கர்த்தர் கட்டளைகளை கொடுத்தார், பிரமாணங்களை கொடுத்தார், சகல கற்பனைகளை கர்த்தர் தந்திருந்தார். ஜனங்கள் கீழ்ப்படியாமல் போனபடியினால் அவர்கள் மிகவும் துன்மார்க்கமாய் வாழ்ந்தபடியினால் அவர்கள் தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்தபடியினால் கர்த்தர் அவர்களை சிறையிருப்புக்குள் ஒப்புக் கொடுத்தார். அப்பொழுது தேவ ஜனங்கள் தேவனை நோக்கி முறையிடும் பொழுது இரட்சகனை ஏற்படுத்தி நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி அவர்கள் மூலமாக கர்த்தர் தேவ ஜனத்தை வழிநடத்தி கொண்டு வந்தார். நியாயாதிபதிகளின் காலம், அந்த நியாயாதிபதிகளின் காலம் முடிந்த பொழுது அவர்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். ஆண்டவர் ஆளுகை செய்ய வேண்டாம், எங்களை ஒரு மனிதன் ஆளுகை செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். ஆண்டவரும் அந்த ஜனங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற பிரகாரம் ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார், சவுல் என்கிற ராஜா. அதற்கு பிற்பாடு தாவீது என்கிற ஒரு ராஜா, அதற்கு பிற்பாடு சாலமோன் என்கிற ராஜா. அந்த சாலமோன் நாட்களுக்கு பிற்பாடு அந்த ராஜ்யம் 2ஆக பிரிக்கப்படுகிறது. 10 கோத்திரம் தனியாகவும் 2 கோத்திரம் தனியாகவும் இஸ்ரவேல் யூதா என்று பிரிக்கப்படுகிறது. சரித்திரம் நமக்கு தெரியும். அப்படி பிரிக்கப்பட்டு துன்மார்க்கமாய் வாழ்ந்த பொழுது அங்கே சிறையிருப்புல அவர்களை ஒப்புக் கொடுக்கும்படி கர்த்தர் தீர்மானம் பண்ணி பாபிலோன் என்கிற கல்தேய ராஜாவை வரவழைத்து அந்த நாட்களிலே ஜனங்களை, வாலிபர்களை, முக்கியமானவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 70 வருடங்கள். இந்த 70 வருட சிறையிருப்புக்கு பிற்பாடு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் உரைத்திருந்தார். அந்த காரியத்தை தான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். உங்க சிந்தனைக்குள் இந்த வார்த்தையை வைக்க விரும்புகிறேன். உலகம் முழுவதும் சிதறி இருக்கிற தேவ ஜனமே, உலகம் முழுவதும் பரவி இருக்கிற தேவ ஜனமே, ஆண்டவர் தேவனுடைய ஜனத்தை திரும்பவும் ஒன்று சேர்த்து
தம்முடைய திட்டத்தை தம்முடைய தேசத்தில் நிறைவேற்ற விரும்புகிறார். ஆலயம் உடைக்கப்பட்டது. ஆலயம் மறுசீரமைக்க முடியாதபடி சுட்டரிக்கப்பட்டது. அலங்கங்கள் சுட்டரிக்கப்பட்டது. ஆலயத்தின் பொக்கிஷங்கள் சூறையாடப்பட்டது. தேவ ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். அவர்கள் சிறைப்பட்டு கொண்டு போகப்பட்டார்கள். அவர்கள் தற்பொழுது அந்த சிறையிருப்பின் காலத்தில் இருந்து அவர்கள் வெளியே வந்து தேவ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். தேசம் தம்முடைய வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிற ஒரு தேசமாய் மாறி நின்றது. அப்பொழுது ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை ஏற்படுத்தி சொன்ன வார்த்தையை உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46 அதிகாரம் 11 வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார். உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராயிருக்கிறேன். அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன் என்று ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். நான் நிறைவேற்றுவேன், நான் திட்டம் பண்ணினேன், நான் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன கர்த்தர் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார்? எதை திட்டம் பண்ணினேன் என்று சொல்லுகிறார்? எதை செய்து முடிப்பேன் என்று சொல்லுகிறார்? சிறையிருப்பில் இருக்கக்கூடிய ஜனங்கள், சிதறப்பட்டு போன ஜனங்கள் திரும்பவும் அவர்கள் ஒன்றாக இணைந்து தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்பது தேவ திட்டம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சிதறப்பட்டு வெளி தேசங்களுக்கு கடந்து சென்றவர்கள் ஆங்காங்கே தாங்கள் நிரந்தரமாக குடியேற்றும் வண்ணமாக மாறிவிட்டார்கள். அவர்கள் தங்கள் பிள்ளைகளை அந்த நாட்டின் கலாச்சாரத்தில் வாழ படிக்க அர்ப்பணித்து சொந்த தேசத்தினுடைய ஆழங்களையும் சொந்த தேசத்தினுடைய தரிசனத்தையும் திட்டத்தையும் மறந்த ஒரு தலைமுறை இன்றைக்கு எழும்பி நிற்கிறது. ஆனால் தேசமோ சத்துருவினால் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது. தேசம் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு தேவ ஜனங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படும் பொழுது, சிதறி இருக்கிற ஜனங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படும் பொழுது அந்த அழைப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்வதாக தெரியவில்லை. அவர்கள் எங்களால் முடிந்தால் நாங்கள் உதவி செய்கிறோம், எங்களால் சொந்த தேசத்துக்கு திரும்பி வர இயலாது என்கிற ஒரு சூழ்நிலை மாறிவிட்டது. இன்னும் சொல்லுகிறார்கள், எங்க தேசம் இன்னும் சாதாரணமான சூழ்நிலைக்கு வரவில்லை, ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை, ஆகாயில் சொல்லுவது போல் இன்னும் காலம் வரவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா என்கிற ஒரு கேள்வியோடு கூட இந்த நாளிலே ஒரு காரியத்தை கர்த்தர் முன்பாக வைக்கிறார். இது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையாக உங்களுக்கு இருக்கலாம். நாம் தேசத்தையும் தேசத்தின் ஜனங்களையும் தேவனுடைய திட்டத்தையும் நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒரு ராஜாவை ஏற்படுத்துகிறேன், நான் ஒரு தலைவனை உராஞ்சுகிற ஒரு பட்சி கிழக்கிலிருந்து ஒருவனை திட்டம் பண்ணி நான் கொண்டு வர விரும்புகிறேன். சிறையிருப்பில் இருக்கிற ஜனமே, நீ எருசலேமுக்கு கடந்து போய் என் தேவனின் திட்டத்தை நிறைவேற்றுவாயா என்கிற ஒரு ஏக்கத்தின் சத்தம் தான் இன்று காலையில் ஒரு வேத தியானம். இன்று காலையில் ஒரு வேத தியானம். ஆண்டவருடைய நம்பிக்கை, என் ஜனம் என் தேசத்துக்கு திரும்பி வர வேண்டும், என் ஜனம் என் ஸ்தானத்திற்கு திரும்பி வர வேண்டும், என் தேசம் எழும்ப வேண்டும், என் பட்டணம் எழும்ப வேண்டும், என் நாமம் தேசத்தில் உயர்த்தப்பட வேண்டும். சத்துரு சூறையாடி கொண்டு கொக்கரித்துக் கொண்டு இருக்கிற அவனுடைய எல்லா விதமான வல்லமைகளையும் அழித்து கர்த்தரே தேவன் என்று நிரூபித்து காட்ட வேண்டிய ஒரு காலம் வந்திருக்கிறது என்பதை செய்தியாக கர்த்தர் தேசங்களுக்கு அறிவிக்கிறார். சிதறப்பட்டிருக்கிற ஜனமே, ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்து நான் ஏற்படுத்தி நான் திட்டம் பண்ண என் திட்டத்திற்குள்
நான் நிறைவேற்ற இருக்கக்கூடிய காரியத்திற்குள், நான் செய்து முடிக்க வேண்டிய காரியத்திற்குள் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படி விரும்பி வேதாகமத்தில் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எழுப்பும்படியாக, இஸ்ரவேல் சிறையிருப்பினர், பாபிலோன் சிறையிருப்பில் ஜனங்களை எழுப்பும்படி எப்படி செய்தாரோ அதன் பிரகாரமாய் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். நான் ஏற்கனவே ஒரு மாதிரியை செய்து காட்டி இருக்கிறேன். அதேபோல் நான் தேவ ஜனத்துக்கு செய்ய விரும்புகிறேன். இந்த செய்தி என் ஜனங்கள் இருதயத்தை தொட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவ ஜனம் ஆயத்தமாய் இருந்தால் தேவன் தம் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பாபிலோனில் செட்டில் ஆகிவிட்டார்கள். தங்கள் பிள்ளைகள் வளர ஆரம்பித்து விட்டது. அதனால் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அந்த நாட்களிலே இந்த வசனத்தின் நிறைவேறுதல் நடக்கிறது. இந்த வசனத்தினுடைய நிறைவேறுதல் என்ன நிறைவேறுதலை கர்த்தர் சொல்லுகிறார்? ஒரு மனிதன் பிறக்கவே இல்லை. ஒரு மனிதன் பிறப்பதற்கு முன்பதாக, பல 100 வருடங்களுக்கு முன்பதாக தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிறார், நான் செய்ய போகிறேன் ஒரு காரியத்தை. ஒரு ராஜாவை நான் ஏற்படுத்த போகிறேன். அவன் என்னென்ன செய்வான் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தர் என்னென்ன சொன்னார் என்பதை 3 காரியத்தை நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். முதலாவது, ஏசாயா 46ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற் கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன். ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு சித்தமானவைகளை செய்யும்படி ஒருவனை ஏற்படுத்துவேன். ஆண்டவருக்கு இன்றைக்கு தேவை, தேவனுக்கு சித்தமானவைகளை செய்கிற ஒரு கூட்டம் எழும்ப வேண்டும். இரண்டாவது சொல்லுகிறார் 11ஆம் வசனத்தில், என் ஆலோசனையை நிறைவேற்றுகிற மனுஷனை தூர தேசத்தில் இருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அவர் சொல்லுகிறார், தூர தேசத்தில் இருந்து என் ஆண்டவருடைய ஆலோசனையை நிறைவேற்றுகிற கர்த்தர் ஒரு கூட்டத்தை தேடி கொண்டிருக்கிறார். என் ஆலோசனையை நிறைவேற்றுகிற கூட்டம் எழும்பாதா? என் ஆலோசனையை நிறைவேற்றுகிற மனுஷன், என் ஆலோசனையை நிறைவேற்றுகிற மனுஷன். கர்த்தர் சொல்லுகிறார் 13ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த தேசத்திற்கு ரட்சிப்பும் இந்த தேசத்திற்கு ஒரு மகிமையையும் கட்டளையிடுவேன். அவன் கொண்டு வருவான், ஒரே ஒருவன் கொண்டு வருவான், அவனை என்னை எழுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் தேசம் தேவனுடைய திட்டத்துக்குள் வருவதற்கு இன்றும் தேவன் தேவ ஜனத்தை நம்பிக்கொண்டிருக்கிறார். தாமதிக்கிற ஒவ்வொரு காலமும் சத்துரு தன்னுடைய எல்லையை விரிவடைந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். ஜனங்கள் சீரழிகிறார்கள், கடுமையாய் சீரழிகிறார்கள். போதைக்கு அடிமையான கூட்டம், விக்கிரக வணக்கங்களுக்கு அடிமையாகி போயிருக்கிற கூட்டங்கள், பாவம், விபச்சாரம், வேசித்தனத்தில் சீரழிந்து கிடக்கிற கூட்டங்களை என் கண்களால் காண்கிறேன். கடும் நோயால் பாதிக்கப்பட்டு சிறு வயதிலேயே கடும் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிற குழந்தைகளை பார்க்கிறேன். தேவனிடத்தில் முறையிடுகிறேன், இந்த சிறையிருப்பு மீளாதா? இந்த சிறையிருப்பு இந்த ஜனங்கள் வெளியே வர மாட்டார்களா? தேவன் தேசத்தை ரட்சிக்க மாட்டீரோ? தேவன் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்ப மாட்டீரோ என்கிற ஒரு ஏக்கத்தின் குரல் இருதயத்தை பற்றி பிடிக்கிறது. கர்த்தர் கோரேசை கர்த்தர் எழுப்பினார். அவன் காரியத்தை சொன்னான். அவன் சொன்ன காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கோரேஸ் கர்த்தருக்கு சித்தமானவைகளை செய்வான். அவன் தேவனுடைய ஆலோசனையை அவன் நிறைவேற்றுவான். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது,
கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படி என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படும் என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று கர்த்தர் சொன்னார். 3 காரியம். 1, எனக்கு சித்தமானவைகளை செய்வான். 2வது, என் ஆலோசனையை நிறைவேற்றுவான். 3வது, எனக்கு பிரியமானதை செய்வான். இந்த 3 கூட்டத்தை ஆண்டவர் இன்று காலையில் உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் ஜனங்கள் இருதயத்தில் பதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். என் சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு கூட்டம் எழும்ப வேண்டும். தேவனுடைய ஆலோசனையை நிறைவேற்றுகிற ஒரு கூட்டம் எழும்ப வேண்டும். தேவனுக்கு பிரியமானதை நிறைவேற்றுகிற ஒரு கூட்டம் எழும்ப வேண்டும். எது தேவனுக்கு பிரியம்? எது தேவனுக்கு பிரியம்? எஸ்ராவின் புஸ்தகம் நான் இப்படியாக சொல்லுகிறேன். எஸ்ராவின் புஸ்தகத்துக்கு போவதற்கு முன்பாக 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசித்து பாருங்கள். 21ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். என்னுடைய நேரம் முடிவதற்குள் அந்த வார்த்தையை உங்கள் இருதயத்தில் வைக்க விரும்புகிறேன். கர்த்தர் 21ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்து தீருமட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடிய மட்டும் ஓய்ந்திருந்தது. இன்றும் சொல்லுகிறேன், பாழாய் கிடக்கிறது தேசம். அது தன்னுடைய நாட்களை அது அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. அந்த நாட்கள் முடிவுக்கு வருகிறது. அந்த சத்தத்தை நான் தொனிக்கிறேன். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினார். அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவன் போகட்டும். சிறையில் இருக்கிற ஜனத்துக்கு ஒரு கட்டளை வருகிறது. யாரெல்லாம் இருக்கிறீர்களோ நீங்கள் கடந்து போங்கள். தேவனுடைய வேலையை செய்ய போங்கள். உங்க தேசத்துக்கு கடந்து போங்கள். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணினான். இன்றைக்கு அதே விளம்பரத்தை இந்த செய்தியின் ஊடாக ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். உங்களுக்குள் யாருக்கு தேவனுக்கு சித்தமானவைகளை செய்ய வேண்டும், தேவனுடைய ஆலோசனையை நிறைவேற்ற வேண்டும், தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்று யாருடைய இருதயம் துடிக்கிறதோ, யாருடைய இருதயத்தில் கர்த்தர் வார்த்தையை பதியப்படுகிறாரோ அவர்கள் எழும்புங்கள். தேசத்தை திரும்பி பாருங்கள். தேசத்தினுடைய ஜனங்களுடைய அழிவை கொஞ்சம் கவனியுங்கள். கதறுகிற சிறையிருப்பின் அனுபவத்தின் சத்தங்கள் காதுகளில் மாத்திரமல்ல இருதயத்தையும் பாதிக்கிறது. தேவஜனமே, ஒரு காலங்களில் நாம் நல்ல சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சேஃப் ஜோன்ல நாம் இருக்கிறோம். ஆனால் பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இன்னும் கண்ணீரில் இருக்கிறார். தேசம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி கர்த்தர் ஒருவனை எழுப்பி அவன் மூலமாய் ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்ட கட்டளை அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எழுப்பினார்கள். அவர்கள் எழுப்பினார்கள். இந்த வார்த்தையை கேட்ட கர்த்தர் ஒரு கூட்டத்தை எழுப்பினார். செருபாபேல் தலைமையிலே ஆலயத்தை கட்டும்படி ஒரு கூட்டத்தை எழுப்பினார். எஸ்ராவின் தலைமையிலே ஆலயத்தை பரிசுத்தமாக்கும்படி ஒரு கூட்டத்தை எழுப்பினார். நெகேமியாவை அலங்கம் கட்டும்படி கர்த்தர் எழுப்பி கொண்டு வந்தார். ஆலயம் கட்டப்பட்டது. ஆலயம் பரிசுத்தமாக்கப்பட்டது. அலங்கம் கட்டி எழுப்பப்பட்டது. தேவ ஜனங்களும் ஆலயத்துக்குள் இணைக்கப்பட்டார்கள். ஒரு பெரிய மாற்றம் நடந்தது. என்னுடைய நேரம் முடிந்து விட்டது. எஸ்ராவின் புத்தகத்தை படித்து பாருங்கள். அதை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த ஜனத்தில் மீதியாய் இருக்கிறவன் எவ்விடத்தில் தங்கி இருக்கிறானோ, இந்த வார்த்தை எவ்விடத்தில், எந்த தேசத்தில் தங்கி இருந்தாலும்
அவ்விடத்து ஜனங்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்துக்கென்று அவனிடத்தில் உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்புகிறதும் அன்றி அவனுக்கு பொன் வெள்ளி முதலிய திரவியங்களையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணி வைத்தான். 7ஆம் வசனம், நேபுகாத்நேச்சார் எருசலேமிலிருந்து கொண்டு வந்து தன் தேவனுடைய கோவிலை வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பணிமுட்டுகளை கோரேஸ் ராஜா எடுத்து கொடுத்தான். ராஜ்யபாரம் இன்றைக்கு தேவ ஜனத்திற்கு ஆதரவாய் இருக்கிறது. தேவ ஜனமே எழும்பி வா, தேசத்தை கொஞ்சம் பா. சீரழிந்து கிடக்கிற தேசத்தை திரும்ப எடுத்து கட்ட சிதறி இருக்கிற ஜனத்துக்கு ஒரு அழைப்பை கத்த தருகிறார். அழைப்பை தருகிறார். எப்படி ஒரு செருபாபேல் எழுப்பினார்களோ தலைமையில், எஸ்ராவின் தலைமையில் எப்படி ஒரு குழு எழுப்பினதோ, நெகேமியாவின் தலைமையில் எப்படி எழுப்பினார்களோ, அதுபோல சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்கள் தன் தேசத்திற்கு திரும்பி தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் ஒரு கூட்டத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த கூட்டத்திற்கு இருதயத்தின் ஏக்கத்தை கர்த்தர் இந்த காலை நேரத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த சத்தத்தை கர்த்தர் உங்கள் இருதயத்தில் தொனிக்க பண்ணுவார். எப்படி அவர்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தங்கள் காரியத்தை நிறைவேற்றி ஜெயமாய் முடித்தார்களோ, அதே போல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் இந்த வசனத்தின் அடிப்படையிலே சிறையிருப்பில் இருந்து மீட்டு தேவ தனம் ஆண்டவரே, தேசம் தேவ ஜனமும் தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய சித்தத்தை, தேவனுக்கு பிரியமானதை, தேவனுடைய ஆலோசனையை நிறைவேற்றி மகிழ்கிற ஒரு கூட்டமாய் எழும்பிவிட கர்த்தர் உங்களை அழைக்கிறார். தேவனுக்கு பிரியமானவைகளையும் தேவனுக்கு சித்தமானவைகளையும் தேவனுடைய ஆலோசனையும் நிறைவேற்றுகிற ஒரு பெரும் கூட்டத்தை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த கூட்டத்தில் நீங்கள் இருக்கலாம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், தேசம் தன் வசமாவதற்கு, தேசம் தேவனை அறிவதற்கு தேவன் இன்னும் தேவ ஜனங்களை நம்பிக்கொண்டிருக்கிறார். மனம் திரும்புவோம், தேவனுடைய சித்தத்தின்படி தேசத்தை திரும்பி பார்ப்போம், எழுந்து கட்டுவோம். தேசம் திரும்பவும் ரம்மியமான நாட்களுக்குள் கடந்து வர கர்த்தர் கோரேசை எழுப்பினது போல், தலைவர்களை எழுப்பினது போல் உங்களையும் எழுப்பி தம் திட்டத்தை நிறைவேற்றுவராக. திரும்பவும் சொல்லுகிறேன், 3 காரியம். எனக்கு சித்தமானவைகளை நிறைவேற்றுகிற கூட்டம், என் ஆலோசனையை நிறைவேற்றுகிற ஒரு கூட்டம், எனக்கு பிரியமானவைகளை செய்கிற ஒரு கூட்டத்தை தமிழ் ஜனங்கள் மத்தியில் கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் எங்கள் மத்தியில் வைத்த வார்த்தைக்காய் நன்றி. சிதறி இருக்கப்பட்டிருக்கிற தேவ ஜனத்திற்கு தேவன் இருதயத்தில் இருந்து கொடுத்த ஒரு சத்தத்தை தொனிக்க பண்ணி இருக்கிறேன். இந்த சத்தம் அவர்களை உயிர்ப்பிக்கட்டும், எழும்பி வர பண்ணட்டும். நீர் அதை செய்யும். திட்டம் பண்ணின தேவன், நிறைவேற்றி முடிக்கிற தேவன் நீர். சொன்னால் அது செய்யாமல் இருப்பதில்லை. இன்றைக்கு வார்த்தை புறப்பட்டு வந்திருக்கிறது. அந்த வார்த்தையை நிறைவேறுதலை காண இந்த தலைமுறையில் அவைகள் நிறைவேற வேண்டும் என்று விரும்பி உங்கள் சமூகத்தில் இந்த வார்த்தையை வைத்திருக்கிறோம். கேட்ட ஒவ்வொருவரையும், இனிமேல் கேட்க போகிற ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாய்ப்பை அருளின அன்பு சகோதரனுக்கும் இதில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் நன்றி செலுத்துகிறேன். வல்லக்கரம் கூட இருக்கட்டும். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். அருமையான வார்த்தைகள் மூலமா எங்களை ஆசீர்வதித்தீர்கள். இது கர்த்தருக்குரிய அபிஷேகமான ஆசீர்வாதமா இருக்கிறபடியான கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். நீங்க எங்கள் மத்தியில் வந்து எங்களை ஆசீர்வதித்த கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். மறுபடியும் உங்களை இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்பதற்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்து சேர்ப்பார் என்று நம்பி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். நன்றி பாஸ்டர், நன்றி. ஆமென். வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களோடு இணைந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய திரும்பவும் உயிர்ப்பியும் ஊழியத்தின் சார்பாக நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.
ஆமென். God bless you. அருமையான செய்தியை கொடுத்தீர்கள். எழுப்புதல். ஆமென். இதைத்தான் பாஸ்டர் சங்கம வானொலி 24 மணி நேரம் செயல்படுகிற எழுப்புதல். எல்லோரும் ஒன்று சேர்ந்து சேர வேண்டும். அது வரையில எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். நீங்க சொன்னீங்க கோரேஸ். கோரேஸ் வந்து சித்தமானதை செய்வான், என் ஆலோசனை கேட்பான், எனக்கு பிரியமான இப்படிப்பட்ட ஆக்கள் எங்களுக்கு தேவை. ஆண்டவருக்கு உண்மையா உத்தம ஊழியர்கள் எழுப்புதலை கொண்டு வர வேண்டும். ஒரு அருமையான செய்தியை கொடுத்தீங்க பாஸ்டர். இன்று முதல் நாளே நீங்கள் அதிகாலை 5 மணிக்கு எழும்பி மானிப்பாய் யாழ்ப்பாணத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். எழுப்பி வார்த்தை மிக அழகாக தெளிவாக கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்துகிறீர்கள். இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் சங்கபவன் நிலையத்திலே கேட்கிற பிள்ளைகளையும் உற்சாகப்படுத்துகிறீர்கள் பாஸ்டர். மிக மிக எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இந்தியாவுக்கு போனாலும் நான் உங்களோட தொடர்பு கொள்வேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக பாஸ்டர். ஆமென் 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 ஆமென். தேங்க்யூ தேங்க்யூ. வேறு யாராவது பாஸ்டர் செய்தியை பற்றி யாராவது சொல்ல போறீங்களா? பாஸ்டர் செய்தியை தொட்டவர்கள் யாராவது பேச முடியுமா? ஓகே. இவர் வந்து இந்தியாவிலிருந்து இப்பொழுது மானிப்பா யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார். இது அதிகாலை 5 மணி. அநேக கூட்டங்களை நடத்தினவர். இவருடைய வார்த்தையை நான் ஜெர்மனியிலே சகோதரி உபவாச ஜீவத்திலே கேட்டேன். அவரை தொடர்பு நான் வந்திருக்கிறார். காரணம் இவர் இந்த வேத பாதங்களை நடத்துகிற ஒரு சகோதரர் பாஸ்டர். மிகவும் அருமையான வார்த்தையில ஆழமான சத்தியங்களை கற்றுத்தருவார். பாஸ்டர் போகும் முதல் எப்ப பாஸ்டர் இந்தியாவுக்கு போறீங்க? திங்கட்கிழமை. நீங்கள் இந்தியாவுக்கு போங்கள். போய் அங்கிருந்து உங்களை அழைக்கிறேன். நீங்கள் வந்து இந்த சங்கம வானொலி வார்த்தையை கண்டிப்பாக கொடுக்கணும். காரணம் ஒரு எழுப்புதல் மக்கள் சிதறி போகிற மக்கள், இயேசுவை விட்டு விலகின மக்கள் எல்லோரும் ஒன்று கூட வேணும். எழுப்புதலை கொண்டு வரணும். உங்களப்பட்ட ஊழியர்கள செய்தி இருந்தால் பாஸ்டர் அந்த எழுப்புதலை கொண்டு வரும். எங்களால முடியாது. அதுபடியா நீங்கள் இந்தியாவுக்கு போனாலும் நான் அவங்களை அழைக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியர்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென் ஆமென். சிஸ்டர் டாலி. ஆமென். அருமையான வார்த்தை என்னை உயிர்ப்பித்தது. மெய்யாவே என்ன உயிர்ப்பித்தது. அந்த கர்த்தருடைய எங்களுக்குள்ள கர்த்தர் எழுப்புதலை கொடுக்க வேணும்னு தான் கர்த்தர் எங்களை அழைத்தார். அதுபடி நாங்க இந்த உலகத்துல ஒளியாக எங்களுக்கு ஆண்டவர் வந்து கொடுக்கிற அந்த ஆகாரங்கள், இந்த உணவை கர்த்தர் இன்றைக்கு ஒரு புதிதான அபிஷேகத்தின் மூலமா எங்களை ஆசீர்வதித்தார். பாஸ்டர், God bless you. கர்த்தர் உங்களை மென்மேலுமாக உங்களோட ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. ஆமென். பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட். மறுபடியாக நாங்க பாஸ்டர் ஞானப்பிரகாசம் அவர்களை வரவழைப்போமாக. பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.